அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன? எந்த ராசிக்காரர்களுக்கு முழுமையாக 7.5 சனி நிவர்த்தி அடைகிறது? ஜென்ம சனி, அஷ்டம சனி யாருக்கு முடிகிறது? அதே சமயம் யாருக்கு துவங்குகிறது? எந்த ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி சாதகமற்ற சூழலை உருவாக்க போகிறது? எந்த ராசிக்காரர்களுக்கு அமோகமான வாய்ப்புகளை உருவாக்குகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிலும் குறிப்பாக எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட போகிறது என்பதை பார்க்கும்போது சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. அதிக சிரமத்தை ஏற்படுத்தும் அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் இருந்து பஞ்சம ஸ்தானத்தில் அமரக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேளை அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். நவ கிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தர் என்று சொன்னால் அது சனி பகவான் தான். அப்படிப்பட்ட சனி பகவான் பொறுமையாக ஒவ்வொரு ராசியிலும் அமர்ந்து வருவாருங்க. தற்போது 26 மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து அமரக்கூடிய சனி பகவான் 28ஆம் ஆண்டு வரைக்குமே, செப்டம்பர் 28 வரைக்குமே வலுவாக இந்த இடத்தில் அமர்ந்து வலம் வர போகிறார். அடுத்த 2.5 ஆண்டுகளில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சாதகமற்ற சூழல் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்று பார்த்தால், ஜென்ம சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி போன்ற காலகட்டத்தில் பெரிய அளவில் நன்மை தர மாட்டார். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ராசிகளாக எவையெல்லாம் இருக்கின்றன என்று பார்த்தால், உறுதியாகவே ராசியின் அதிபதியான செவ்வாயின் மற்றொரு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மேசராசி, மேசராசிக்கு சாதகமற்ற அமைப்பு தான் விரய சனி என்பதால் தேவையற்ற விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. 50% நன்மை மட்டுமே மேசராசிக்காரர்கள் எதிர்பார்க்க முடியும். அதே சமயம் முழுமையாக ஜென்மசனியின் ஆதிக்கத்தில் மீனராசிக்காரர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி என்பதால் 50% குறைவான நன்மைகள் தான் கிடைக்கும். நன்மையை விட தீமை தான் அதிகமாக இருக்கிறது. 45% நன்மையை மட்டுமே மீனராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு தேவை. கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி என்றாலும் படிப்படியாக இனி சிரமம் குறையும். பாத சனியாக இருப்பதால் பல பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் இனி படிப்படியாக குறைந்து நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். அதே வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டக சனி என்பதால் எதிர்பார்ப்பதை விட சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 60% நன்மை கிடைத்தாலும் தவறான பழக்கங்களும் சில தொல்லைகளில் மாட்டிக்கொள்வதற்கான சூழலும் அதிகமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. எனவே கூடுதல் கவனத்துடன் தனுசு ராசிக்காரர்கள் செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டச்சனியாக சனி அமர்வதால் 55% நன்மையை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய சூழல் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய கண்டத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதே போன்று சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி முழுமையாக தொங்குவதால் அவ்வளவு பெரிய நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு தான். எனவே சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. 45% மட்டுமே நன்மை கிடைக்கும். இப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்க இயலாத அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதீத நன்மைகளை 3, 6, 10, 11 ஆகிய இடங்களிலும் 5, 9 ஆகிய இடங்களிலும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க சனி பகவான். அந்த இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிகளை பார்ப்போம். அதில் ரிஷப ராசிக்கு லாபஸ்தானம் என்பதால் 95% நன்மையும், எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் பணவரவு மேம்படக்கூடிய சிறப்பான தருணமாகவும் உறுதியாகவே அமைய போகிறது ரிஷப ராசிக்காரர்களுக்கு. அதே போன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும். 90% நன்மைகளை மிதுன ராசிக்காரர்கள் தொழில் ஸ்தானத்தில் சனி அமருவதால் சந்திக்க போகிறார்கள். கடகராசிக்காரர்களுக்கு 100%, 99 அல்ல 100% சிரமம் குறைந்து நன்மை கிடைக்கும் முதன்மையான யோகத்தை கடகராசிக்காரர்கள் பெறுகிறார்கள். கடகராசிக்காரர்களுக்கு அமோகமான மாற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகஸ்தானம் என்பதால் 95% நன்மைகள் நினைப்பதை விட வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே போன்று மிக வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு முழுமையாக 7.5 சனி நிவர்த்தி அடைவதால் 95% நன்மைகளை உறுதியாகவே சந்திக்க
சந்திக்க முடியும். இந்த தருணத்தில் இந்த ராசிகளை விட அர்த்தாஷ்டக சனி மிகவும் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து சனி பகவான் பஞ்சமத்தில் நுழைந்திருப்பதால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சிரமம் குறைந்து நல்ல நன்மை கிடைப்பதோடு 90% நன்மையை உறுதியாக சந்திக்கக்கூடிய சிறப்பான வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை உறுதியாகவே தவறவிடாமல் விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பூர்வ புண்ணிய சனியின் அமைப்பால் பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும். பல வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு சுப செய்திகள் நிறைவாக கைகூடும் தருணமாக உறுதியாகவே பஞ்சம சனியால் விருச்சக ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். பொருளாதார ரீதியாக உச்சம் அடையக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது ஏற்றம் இறக்கம் என்று இருந்து வந்த தொழில் ரீதியான விஷயங்களில் மிக சிறப்பான மாற்றம் உண்டு. நிச்சயமாக சனி பகவான் 2, 7, 11 ஆகிய இடங்களை பார்ப்பதால் லாபத்தை உயர்த்துவதும் குடும்ப வருமானத்தை முன்னேற்றத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. இந்த தருணத்தில் நீங்களே வியக்கத்தக்க வகையில் ஆன்மீக பயணங்கள் சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது பல நல்ல காரியங்களை செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது 5ஆம் இடத்தில் சனி வளம் வருவதால் எண்ணற்ற நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புகழ் அதிகரிக்கும். பதவிகளும் பெயரும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கடல் தாண்டி சென்றாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான தருணமாக அமைந்திருக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறு முயற்சியிலே புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் சிறப்பாக கைகூடுவதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான நெருக்கடிகளும் சிரமங்களும் நிச்சயமாக விலகும். அடுக்கடுக்காக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. இதுவரை பல பிரச்சனை நெருக்கடி என்று நினைத்த பல காரியங்களை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உண்டு. விருச்சக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சனி பகவானின் பார்வை 2, 7, 11 ஆகிய இடங்களில் பதிவதால் தனஸ்தானத்தில் பதிவதால் குடும்ப வருமானம் அதிகரிக்கும். வருமானத்தை பயன்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. எதிர்பார்ப்பதை விட பல நல்ல காரியங்கள் கைகூடுவதோடு குதூகலமும் கொண்டாட்டமும் குடும்பத்தில் நிச்சயமாக உண்டு. மேலும் சப்தமத்தை பார்ப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். தம்பதியருக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பல சுபகாரியங்களை முன்னின்று சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான வேளையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க போகிறது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு லாபத்தை பார்ப்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு, பணிபுரியக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் போன்றவை இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக கைகூட போகிறது. எனவே விருச்சக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களையும் செய்து முடித்து அபரிவிதமான லாபத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெண்மணிகள் விருச்சக ராசிக்கார பெண்மணிகளுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். துணிச்சலுடன் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும். பல தடைபெற்ற காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எதை செய்தாலும் அதை மிக பிரம்மாண்டத்துடன் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணிபுரியக்கூடிய பெண்மணிகளுக்கு சலுகைகள் உண்டு. உங்களுடைய பெயரில் பஞ்சமஸ்தானத்தை சனி வலுப்படுத்துவதால் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக சனி பயிற்சி துவங்கியவுடன் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். தடைதாமதங்கள் அனைத்தும் விலகி மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் இனி வரக்கூடிய தருணங்களில் அபரிவிதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.